வணக்கம். தலைநகர் சூர்யா KLCC வளாகத்தில் உள்ள ஸ்பா ஓய்வு மையமும் சவுனா உடற்பயிற்சி அறையும் தீயில் அழிந்தன. அச்சம்பவம் தொடர்பில் நேற்றிரவு மணி 11:34 வாக்கில் அவசர அழைப்பு கிடைத்ததாக கோலாலம்பூர் நடவடிக்கை அறை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த 39 தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் தீ இதர பகுதிக்கு பரவாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சூர்யா KLCCயில் உள்ள முதலாவது மாடியில் உள்ள சம்பந்தப்பட்ட இரு மையங்களும் 100 விழுக்காடு தீக்கிரையானது. எனினும் அச்சம்பவத்தில் உயிருடர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. தீ விபத்துக்கான காரணமும் மொத்த இழப்பும் ஆராயப்பட்டு வருகிறது. பத்தாலிங் ஜெயா தாமான் மேடானில் தெரு நாய்கள் சில பள்ளி மாணவன் ஒருவரை பயங்கரமாக துரத்தும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 7:18 மணிக்கு அந்த மாணவர் தனியாக பள்ளி நுழைவாயிலை நோக்கி வடிகாலை கடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று தெரு நாய்கள் சில ஒன்றிணைந்து அவரை தாக்க தயாராகியதை உணர்ந்த அந்த மாணவர் உடனடியாக உதவி கேட்டு கத்திக்கொண்டே வேகமாக ஓடும் காட்சிகள் CCTVயில் பதிவாகியுள்ளன. அதிர்ஷ்டவசமாக அவ்வழியாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் தலையிட்டு மோட்டாரை முறுக்கி அதன் சத்தம் மூலமாக நாய்களை பயமுறுத்தி அம்மாணவரை காப்பாற்றினர். இதனிடையே அந்த காணொளியில் மாணவர் அழுது கொண்டு ஓடும் காட்சிகள் சமூக வலைதளவாசிகள் மனதை உலுக்கியது மட்டுமல்லாது இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் தனது இரு பயண பைகள் காணாமல் போனதால் பரிதவித்து போன நூர்லிசா எனும் பெண் ஒருவர் சமூக ஊடகம் வாயிலாக தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்தோனேசியா ஜகார்த்தாவிற்கு விடுமுறைக்கு சென்றிருந்த நூர்லிசாவும் அவரது குடும்பத்தாரும் ஏப்ரல் 28ஆம் தேதி கோலாலம்பூருக்கு திரும்பியுள்ளனர். முதலில் அவர்கள் பயணிக்க இருந்த விமானம் ஜகார்த்தா விமான நிலையத்திலிருந்து ஏப்ரல் 28ஆம் தேதி மாலை மணி 6:50க்கு புறப்பட அட்டவணையிடப்பட்டிருந்தது. எனினும் போதுமான பயணிகள் இல்லாததால் அந்த விமானம் இரவு மணி 8:10க்கு தான் கிளம்பியுள்ளது. அதோடு நூர்லிசாவும் அவரது குடும்பத்தாரும் கொண்டு வந்த 8 பயண பைகளில் 2 கூடுதல் எடையில் இருந்ததாக புகார் எழவே விமானத்தில் அவை கூடுதல் எடை கொண்ட பொருட்கள் வைக்கப்படும் இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் நூர்லிசாவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு மணி 11:20 வாக்கில் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வந்தடைந்த நூர்லிசா 2 மணி நேர காத்திருப்புக்கு பின்னர் தனது இரு பயண பைகளில் ஒன்றை மீட்டுள்ளார். எனினும் அந்த பயணப்பையுடன் சேர்த்து அதில் இருந்த அவரது பொருட்கள் அனைத்தும் முற்றாக சேதமடைந்திருந்ததாக நூர்லிசா பதிவிட்டுள்ளார். மற்றொரு பையை எவ்வளவு தேடியும் தன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது தொடர்பில் நேரடியாகவும் மின்னஞ்சல் வாயிலாகவும் நூர்லிசா புகார் செய்துவிட்ட போதிலும் இதுவரை பதில் எதுவும் வரவில்லை என அவர் கூறியுள்ளார். பயணப்பையை காணவில்லை என சம்பந்தப்பட்ட விமான நிறுவனத்தின் பணியாளர்களிடம் நேரடியாக புகார் செய்த நூர்லிசாவுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியுள்ளது. சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் நூர்லிசாவை திட்டி தீர்த்ததுடன் பயண பைகளை தேட அவருக்கு எந்த ஒரு உதவியையும் செய்யவில்லை. அதனால் பின்னிரவு மணி 3 வரையில் விமான நிலையத்தில் காத்திருந்த நூர்லிசா குடும்பத்தார் மன உளைச்சலுக்கு இலக்கானதாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி வேலையில்லா ஆடவன் ஒருவன் 8 வயது சிறுமியின் கார் சட்டையை தொடை வரை கழற்றியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளான்.
அச்சிறுமியின் தாய் நேற்று மதியம் காவல்துறையில் புகார் செய்த நிலையில் இரவு 9:20 மணியளவில் அந்த 20 வயதுக்குட்பட்ட ஆடவனை போலீசார் கைது செய்ததாக தம்பேன் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அமீருடின் சரிமான் தெரிவித்தார். அந்த நபர் பொருட்களை எடுக்க தன்னுடைய மகளை அழைத்துச் சென்று தொடை வரை கார் சட்டையை கழற்றியுள்ளார். எனினும் பாதிக்கப்பட்ட தனது மகள் உடனடியாக அறையை விட்டு வெளியேறி அங்கிருந்து தப்பியதாக அந்த தாய் தனது புகாரில் கூறியுள்ளார். இதனிடையே கைது செய்யப்பட்ட அந்த ஆடவன் 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். மாணவர்களை வேலைக்காரர்களைப் போல வேலை வாங்கிய சீனாவைச் சேர்ந்த விரிவுரையாளர் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இணை பேராசிரியரான ஜெங் ஃபெங் எனும் அந்த விரிவுரையாளரின் மேல் 15 பல்கலைக்கழக மாணவர்கள் புகார் அளித்துள்ளனர். அப்புகார்கள் சமூக வலைதளத்தில் பதிவிடப்படவே பலரின் கண்டனத்தை அது பெற்றது. மாணவர்களை காலை உணவு வாங்கி வர பணித்தல், வீட்டை சுத்தம் செய்தல், பொருட்களை எடுத்துக் கொடுத்தல், அவரின் குடும்ப உறுப்பினர்களை நினைக்கும் இடத்திற்கு அழைத்து செல்லுதல், பிள்ளைகளுக்கு பாடம் கற்பித்தல் என பல்வேறு வேலைகள் இந்த விரிவுரையாளரால் பணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாணவர்களின் ஆராய்ச்சிகளுக்கு மிக குறைவான வழிகாட்டுதலை வழங்கிய அவர் 10 மணி நேரத்திற்கு மேலாக வகுப்பில் இருக்குமாறும் இரவு 10 மணிக்கு மேல் சந்திப்புகளுக்கு இணையுமாறும் வற்புறுத்தியுள்ளார். இந்நிலையில் வீண்வாதம் செய்யும் மாணவர்களை ஆராய்ச்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் மிரட்டியுள்ளார் அந்த விரிவுரையாளர். இவரால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தாங்கள் அடிமைகள் போல நடத்தப்பட்டதாகவும் இதனால் மனநல பிரச்சனைகளுக்கும் ஆளாகி இருப்பதாக கூறியுள்ளனர். அதனை தொடர்ந்து அந்த விரிவுரையாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மனநல ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. ஈக்குவாடர் நாட்டைச் சேர்ந்த முன்னாள் அழகுராணி ஒருவர் கியூட்டோவில் ஆயுதமேந்திய இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லா குவாட்ரா வணிக மையத்தில் தனது துணையுடன் காலை உணவு எடுத்துக் கொண்டிருந்த 23 வயதுடைய லாண்டி பராகா கோய்புரோ எனும் அந்த இளம் பெண்ணை ஆயுதங்கள் ஏந்திய 2 ஆடவர்களில் ஒருவர் 6 முறை சுட்டுக் கொன்றுள்ளார். போலீசார் தற்போது இந்த சம்பவம் குறித்த விசாரணை நடத்தி அச்சம்பவத்திற்கான காரணத்தையும் கொலையாளிகளையும் கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பராகா 2022ஆம் ஆண்டில் லோஸ் ரியோஸ் மாகாணத்தை பிரதிநிதித்த முன்னாள் மிஸ் ஈக்குவாடோர் போட்டியாளர் ஆவார். வீட்டு பொருட்களை இறக்குமதி செய்யும் நிறுவனத்தின் உரிமையாளரும் சொந்த விளையாட்டு ஆடைகளின் இயக்குநராகவும் இருந்த அவரின் சமூக ஊடக கணக்குகளில் சுமார் 1 மில்லியனுக்கும் அதிகமான பின்தொடர்பாளர்களை கொண்டிருந்தவர் ஆவார். திரை இசை பாடல்களில் இசை பெரிதா மொழி பெரிதா எனும் சர்ச்சை தமிழகத்தில் வெடித்து ஊடகங்களின் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. கவிஞர் வைரமுத்து அண்மையில் ஒரு மேடையில் பேசிய போது இசையும் மொழியும் சம முக்கியத்துவம் வாய்ந்தவை, அதை புரிந்து கொண்டவர்கள் ஞானி என்றும் புரிந்து கொள்ளாதவர்கள் அஞ்ஞானி என்றும் கூறியிருந்தார். அவர் இசைஞானி இளையராஜாவை குறிவைத்துதான் அவ்வாறு கூறியிருக்கின்றார் என்று சர்ச்சை வெடித்தது. அதன் பிறகு இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் வைரமுத்து திறமைசாலி என்றாலும் நல்ல மனிதர் அல்ல என சாடியிருந்தார். இளையராஜாவை மட்டம் தட்டும் பேச்சுக்களை நிறுத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார். பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது, மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது இசைதான். வெறும் தனியாக நடந்து போகிறான் ஒருத்தன் செய்யணும்னா அவனை சோகத்தில் தள்ளாட வைக்கிறதும் சரி, குஷியில் ஆட வைக்கிறதும் சரி, அந்த பின்னணி இசை தான். இந்த பின்னணி இசையிலாலும் சினிமாவில் நடக்கவே நடக்காது. பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது. என் விதிய போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. அந்த ஃபீலிங் எங்கே வரும்? அந்த ஃபீலிங்கை கொண்டு வந்தது இந்த நிலமாக இருக்கக்கூடிய இளையராஜா போட்ட அந்த டியூன்னால வந்தது தான் இதெல்லாம். ஆக இசை என்பது முக்கியமானது. இசை இல்லாமல் பாடல்கள் திரைப்படங்கள் கிடையாது. இது தற்போது தமிழ் திரையுலகினர் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.